வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு அதிரடியான திருப்பு முனையாக வந்து எதிர்பார்க்காத ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளார். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நடவடிக்கை வந்து எதிர்பாராத ஒரு நடவடிக்கை தான். ஏன்னா வந்து தஞ்சையில் வந்து அவர் வந்து இரட்டை அர்த்தத்தை வந்து பேசினார். பட் அவர் வந்து நான் அப்படி பேசலை அப்படிங்கிற சொன்னாங்க. பட் ஆனால் மீடியா தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கிளியராக இருந்ததுனால தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அவர் விட்ட வார்த்தைகள் வந்து மிகவுமே வந்து தவறானது அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக நாளைக்கு வந்து சட்டமன்றம் வந்து கூடுது பட்ஜெட்டுக்காக. தாவேக அரசோட முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து திசை திருப்பதுக்கும், இதில் வந்து உதயநிதி அவர்கள் வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாதுக்காக தான் டிவிகே அரசு வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்கள சுற்றி இருக்க தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த தொண்டர்கள் தோழர்கள் தான் உதயநிதி அவர்களை வந்து இப்படி பேச வச்சதுக்குமே முக்கியமான காரணம். அவங்க வந்து அமைதியாக வந்து என்ன போராட்டத்துக்காக வந்திருந்தாங்களோ அதை வந்து குறிப்பிட்டு அது சம்மந்தமாக எது பேசியிருந்தாலுமே இந்த ஒரு நடவடிக்கை நடந்திருக்குமா அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எந்த போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டாங்களோ அதை மட்டும் பேசியிருந்தாங்க அப்படின்னாலே போதும், விவசாயிகளுக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னு குறிப்பிடும் போது அந்த விஷயமாக சம்மந்தமாக பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு நடவடிக்கை நடந்திருக்காது அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக வந்து சொல்லப்பட்டதுனால உடனடி ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருந்தனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பயங்கரமான சம்பவமாக அது மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழக அரசியல்லே வந்து திருப்பு முனையாகவும் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஎம் வந்து எதுக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். ஸோ வந்து நம்ம கம்மியாக பேசணும், ஆக்ஷனில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து காது கொடுத்து வந்து கண்டுக்க மாட்டார் தான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து சடனாக வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி போச்சு அப்படின்னா இனிமேலும் வந்து எல்லாரையுமே பேச வரும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் ஆனத விஷயத்தையுமே வந்து பேசியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர். ஸோ அப்பவும் வந்து எந்த ஒரு இதுவுமே பேசலை. இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் மேலும் வந்து முதல்வர் வந்து குறித்து பேசியிருந்தனால இந்த ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஸோ விசாரணைக்கு அழைத்து சென்று இன்றைக்கே வந்து விடுவிச்சிருவாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நியூஸ் போயிட்டு இருக்கிறதுமே அதுதான்.